என்ன நம்பிக்கை என்றால், திருமறை குர்ஆன்ல யாசீன் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 36வது சூரா. இந்த யாசீன் என்ற அத்தியாயத்தை பற்றி இந்த சமுதாயத்தில் நிலவுகிற அளவுக்கு ஒரு பொய்யான கட்டுக்கதைகள் வேற எந்த ஒரு விஷயத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு நிறைய இந்த யாசீனை பற்றி நிறைய தவறான செய்திகளை மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நிறைய பேருக்கு யாசீன்ங்கிறது குர்ஆன்ல உள்ள ஒரு சூறானே தெரியாது. அது ஒரு தனி புக்கா ஆக்கி, குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கிறது, யாசீன் ஓதுறாருன்னா குர்ஆன்ல இருந்து ஓதிக்கலாம். அது கூட தெரியாது மக்களுக்கு. யாசீன் தனியா கொடுக்கிற அளவுக்கு யாசீன் வச்சிருக்கேன், அது யாசீன் குர்ஆன்ல இருக்குன்னு கூட தெரியல. யாசீன் சூறாவை தனியாக ஜவுளி கடைகள்ல ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பெரிய பெரிய முஸ்லிம் வியாபாரிகள் ரமலான்ல துணி எடுக்க போனீங்கன்னா என்ன செய்வாங்க, யாசீனை தனியா புக்கா போட்டு கொடுப்பாங்க. அல்ல யாசீனை தனியா விற்கிறது கூட இதெல்லாம் இருக்கிறது. இதுல என்ன உண்டாக்கிட்டாங்கன்னா, யாசீன்ங்கிறது குர்ஆன்ல இல்லாத போலவும், அது ஒரு தனியான ஒரு இறந்து போனவர்களுக்காக ஓதப்படுவதற்கு கண்டுபிடிக்கப்பட்ட கண்டுபிடிப்பு மாதிரியும் ஒரு நம்பிக்கை நிறைய நிலவுகிறது. குறிப்பா யாசீன் இந்த மௌத்தா போனவங்களோடு அதிகமாக சம்பந்தப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்யாண வீட்டில் போய் யாசீன் வந்தீங்கன்னு வைங்க, அவ்வளவுதான் முடிச்சு வச்சவங்க இன்னும் எடுத்து விடுவாங்க. கல்யாண வீட்டுல என்ன சாவு வீடு நினைச்சுக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க. எங்க வீட்டுல நான் கல்யாண வீடு அல்லது வீடு குடி போறாங்கன்னு வைக்கிறேன், அந்த வீட்டுல போய் யாசீன் ஒழுக்குறாங்க வைக்கணும்னு யாரு மண்டையை போட்டா எங்க வீட்டுல இருந்து கேட்பாங்க. அல்லாஹ்வுடைய கலாமு, அல்லாஹ்வுடைய வேதம் 114 சூறாவில் அது ஒரு முக்கியமான சூறா. அந்த சூறாவுக்கு செய்கிற இழிவு என்னன்னு கேட்டா, அது ஒரு துக்ககரமான காரியத்துக்கு மாத்திரம் பயன்படுத்தக்கூடியது. சில ஊர்களில் யாசீனை ஓதி தொழுவிச்சதுக்காக இமாமெல்லாம் நீக்கி இருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறதுக்குள்ள நீ யாசீன் ஓதுற, அது யாசீன் குர்ஆன் உங்களுக்கு தெரியல, அந்த அளவுக்கு கூமுட்டைகள்லாம் நிர்வாகத்தில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு அளவுல இருக்கிறதுனால இந்த யாசீனை பற்றி வரக்கூடிய அந்த செய்திகள் என்னென்னலாம் வந்திருக்குது, அது என்னென்ன வகையில தப்பா இருக்குது அப்படிங்கிறது விளங்கிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அந்த யாசீனை தனி நூலாக போடுவதற்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டா, இன்னலி குல்லி செய்யும் கல்பன், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு இருக்கலாம், உள்ளம் இருக்குதான். கல்புல் குர்ஆன் யாசீன், குர்ஆனுக்கு கல்பு யாசீன் தான் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சில நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருமதிங்கிற நூல்ல 2812வது ஹதீஸ்ல, தாரமிங்கிற நூல்ல 3282வது ஹதீஸ்ல இது பதிவா இருக்கிறது. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு உள்ளம் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் உள்ளம் இருக்கிற மாதிரி குர்ஆனுக்கு உள்ளம் எதுன்னு கேட்டா, இதயம் எதுன்னு கேட்டா யாசீன் தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இந்த திருமதியிலையும் தாரமியிலும் இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, அது தனி முக்கியத்துவமானது தானே. ஆனால் சில சூறாக்களுக்கு குர்ஆன்ல முக்கியத்துவம் இருக்கிறது. அல்ஹம்து சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அதற்கு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற இக்லாஸ் சூறாவுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, அது கூடுதல் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதே மாதிரி மவ்இதத்தைன் என்று சொல்லக்கூடிய 113 114 அல்ல ஃபலக் நாஸ்ங்கிற அந்த சூறாக்களுக்கு சில சிறப்புகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது மாதிரி ஆயத்துல் குர்சி அதுக்கு சில சிறப்பு இருக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா யாசீன் என்ற அத்தியாயத்துக்கு மற்றதை விட எக்ஸ்ட்ராவான கூடுதலான சிறப்பு இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. ஆதாரப்பூர்வமா இருக்கான்னு கேட்டா ஆதாரப்பூர்வமா ஒண்ணுமே இல்லை. மற்ற சூறாக்கள் என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த மாதிரி தான் யாசீன் அத்தியாயத்துக்கு சிறப்பு இருக்கே தவிர, ஒரு அல்ஹம்து சூரா மாதிரி, ஒரு குல் ஹுவல்லாஹ் சூரா மாதிரி, ஒரு குல் பிரபில் ஃபலக் ரப்பன் நாஸ் வருமே அந்த மாதிரி ஒரு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் ஒன்றும் கிடையாது. இந்த ஹதீஸ் தான் இருக்குது. இந்த ஹதீஸே யாசீன் என்பது குர்ஆனுக்கு கல்பு, குர்ஆனுக்கு இதயம் அதுதான் அப்படின்னு தனியா புக் எடுத்து போட்டுறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் திருமதியில இடம்பெற்றிருக்கு பாருங்க. அந்த திருமதியில அந்த இமாம் அவங்களே என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் சொல்றாரு, அனஸ் சொன்னதாக கத்தாதா சொல்றாரு, கத்தாதா சொன்னதாக முகாத்தில் என்பவர் சொல்றாரு, முகாத்தில் என்பவர் சொன்னதாக அபு முகமது என்ற பட்டப்பெயருடைய ஹாரூன் என்ற ஒரு ஆளு சொல்றாரு. ஹாரூன் அவருடைய பேரு, அவருடைய பட்டப்பெயர் அபு முகமது. இவர் யார் என்று சொன்னால் திருமதி இமாமே சொல்றாங்க, ஹாரூன் அபு முகமது ஷைஹுன் மஜ்ஹூலுன். எந்த திருமதியில் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறதோ அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த ஹாரூன் என்பவர் இருக்காரு, அதாவது அபு முகமது என்ற பட்டப்பெயருடையவர், இவர் யார் என்றே தெரியாதவர், மஜ்ஹூல்னா ரெக்கார்டு இல்லாதவர். இப்படி ஒருத்தர் உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கோ, இவர் நல்லவரா கெட்டவரா என்பதற்கோ, இவருடைய நினைவாற்றலுக்கோ, இவருடைய நம்பிக்கை நாணயத்துக்கோ எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கவில்லை.
எந்த விதமான இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டு இல்லாம ஒரு வழியாக அறிவிக்கப்படும் பொழுது அந்த செய்தி பலவீனப்பட்டு போயிடுது. அதே மாதிரி இந்த திருமதி இமாம் அவர்கள் இந்த ஹதீஸ முடிக்கும் போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, வலா யஸிஹு மின் கிபல் இஸ்னாதிஹி இஸ்னாதுஹு லைஃபுன், இதனுடைய அறிவிப்பாளர் வரிசையெல்லாம் பலவீனமா இருக்குது, ஒண்ணுமே சரியில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப யாசீன் வந்து குர்ஆனுடைய இதயம் என்று ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு அதனால தனி புஸ்தகமா போட்டு மற்ற சூறாக்கள் இருந்து அது வித்தியாசமானது என்று காட்டுவதற்காக செய்யறாங்க பாருங்க. அதுக்கு அடிப்படை இந்த ஹதீஸ் தான். திருமதியில வரக்கூடிய 2812வது ஹதீஸ்லயே அதனுடைய அறிவிப்பாளர் சரியில்லைன்னு அவரே சொல்லி போடுறாரு. தாரமியில அது மாதிரி இடம்பெற்றது. இதே கருத்தை சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் வந்து முஸ்னத் அகமதுல 19415வது ஹதீஸ்லையும், தபரானி அவங்களுடைய மூஜமுல் கபீர்ல 20வது வால்யூம்ல 220ஆம் பக்கம், 20வது வால்யூம்ல 230ஆம் பக்கம், இந்த இடங்கள்ல இன்னொரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதுல இந்த ஆள் வரல, வேற ஆள் வழியா. சேம் மெசேஜ் இதுதான். யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய கல்பு, குர்ஆனுடைய இதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துல தபரானியுடைய கபீர் என்ற நூலில் 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. முஸ்னத் அகமதுலையும் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. இதுல எப்படி பதிவாக இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, இப்படி சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார். அது ஓகே. இந்த மஅக்கல் இப்னு யஸார் சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா, ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். ஒரு ஆள் தான் அறிவிக்கிறாராம். அந்த ஒரு ஆள் சொன்னதாக யார் அறிவிக்கிறார்னு கேட்டா, இன்னொரு ஆள் அறிவிக்கிறாராம். வருது, அதுல வருது, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, அவர் அவங்க வாப்பா வழியா அறிவிக்கிறார், அத்தா வழியா அறிவிக்கிறார்னு வருது. அவர் யாருன்னு தெரியல, அவருடைய அத்தா யாருன்னு தெரியல. அதாவது ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி கொண்டு இந்த சஹாபி சொன்னார் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாராம். சரி, அந்த ஒரு ஆள் யாரு தெரியல. சரி, அவர் யார்கிட்ட சொன்னாரு? அவர் அவருடைய மகன்கிட்ட சொன்னாரு. மகன் யாரு? அதெல்லாம் தெரியல. அந்த மகன் யார்கிட்ட சொன்னாரா? மூத்தவர் என்ற ஒரு ஆள்கிட்ட சொன்னாராம். இப்ப வந்து இந்த இதுல பாக்குறோம், ஒரு செய்தி அறிவிக்கிறார்னா இன்னார் சொன்னார்னு வேணும். அப்படி இன்னார்னு சொல்லும் பொழுது கூட நம்ம அவரை வந்து ஆய்வு பண்ணுவோம். அவர் நல்லவர் தானா, அவர் ஒழுக்கமானவரா, கரெக்டா சொல்லுவாரா, விட்டு அடிப்பாரா, அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஏத்துக்கிறேன். இதுல என்ன வருதுன்னு கேட்டா, அன் ரஜுலின் அன் நபிஹி, ஒரு மனிதர் அறிவிக்கிறார், அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார். ஒவ்வொரு மனுஷனும் தந்தை இருக்கத்தான் செய்வாங்க. இந்த மனுஷன் யாரு, அவன் தந்தை யாரு, இந்த மனிதன் யார் என்பது நமக்கு தெரியவில்லை, அந்த மனிதனுக்கு தந்தை யார் என்றும் தெரியவில்லை. இப்படி ஒரு செய்தி சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்களா? உலக விஷயத்துல, உங்களுக்கு கேஸ்ல வழக்குல நீதிமன்றத்தில் போய் நிற்கும் பொழுது யாருப்பா இதை சொன்னா? ஒரு ஆள் தான் சொன்னாரு. அவருக்கு யாருப்பா சொன்னா? அவருக்கு வாப்பா சொன்னாரு. அது யாருப்பா வாப்பா, யாருப்பா? ஒரு ஆள் தானே லூஸ் சொல்லுவோம். அப்போ துன்யா விஷயத்துல ஏத்துக்கிற மாட்டோம், துன்யாவுல ஏத்துக்கிற மாட்டோம்னு சொன்னா ஆகிரத்து விஷயத்துல இன்னும் கவனமா இருக்க வேணாமா? இப்படி ஒரு செய்தி ஒரு நூல்ல பதிவாக்கப்பட்டிருக்கிறது. யாசீன்ங்கிறது குர்ஆனுடைய இதயம் என்று பதிவு செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனா குர்ஆன் யாசீனுக்கு மட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கலாம். யாசீன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம். அதுக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்கிறது. ஒவ்வொரு சூறாவுக்கும் எப்படி சிறப்பு இருக்கு, அந்த சிறப்பு இருக்கிறது. ஒரு ஹர்புக்கு 10 நன்மை இருக்கிறது. தொழுகையில ஓதலாம், நல்லதுக்கு ஓதலாம், சும்மா இருக்கும் போது ஓதலாம். அதை மட்டும் தூக்கி வைத்துக் கொண்டு தனி புஸ்தகமா போட்டுக்கொண்டு அதையே திருப்பி ஓதி மற்ற சூறாக்களை விட அது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதைத்தான் தப்புங்கிறோம். யாசீனை ஓதுறது எந்த வகையிலும் குற்றமாகாது, எல்லாத்துக்கும் ஓதலாம், எல்லா நல்லதுக்கும் ஓதிக்கலாம். அந்த மாதிரி சொல்றாங்க. இந்த முஸ்னத் அகமதுல வரக்கூடிய ஹதீஸ்லையும் தபரானியில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் ஒரு ஆள் சொன்னாரு, அந்த ஆளுக்கு அவங்க வாப்பா சொன்னாருன்னு வருது. இது ஏத்துக்கிற முடியாது. இப்படி ஒரு செய்தி வந்து ஹதீஸ் என்று ஒத்துக்கொள்ளவே முடியாது. அதனால இந்த ஒரு அடிப்படையில் தனி புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. அது ஒரு கட்டுக்கதை. அதை விட அந்த யாசீன்ல உள்ள கட்டுக்கதை என்னன்னு கேட்டா, இறந்து போயிட்டாங்கன்னு ஒரு ஆள் இறந்துட்டா என்ன செய்வாங்க? உடனடியாக எல்லா வீடுகளையும் பக்கத்தில் வந்து யாசீன் ஓதுவாங்க. இறந்தவுடன் அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியே அந்த இறந்து போனவர்களுக்காக என்ன செய்வாங்க? யாசீனை ஓத ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா வீடுகளிலும், தமிழகத்தில் உள்ள எந்த முஸ்லீம் வீடா இருந்தாலும் சரி, மௌத்தா போய்விட்டார்களே ஆனால் அவங்க கால் மாட்டில் தலைமாட்டில் உட்கார்ந்து கொண்டு யாசீன் சூறாவை ஓதுவார்கள். ஓத தெரியாத கூலிக்கு ஆளை பிடிச்சு என்ன செய்வாங்க? ஓத வைக்குவாங்க, ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அதோட தொடரும். இறந்த உடனே 3ஆம் நாளைக்கு 7ஆம் நாளைக்கு கபூர்ல பல சந்தர்ப்பங்கள்ல இதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். இதுக்கு என்ன அடிப்படைன்னு கேட்டீங்கன்னா, இறந்தவர்களுக்காக யாசீனை ஓதுங்கள்னு ஒரு ஹதீஸ் இருக்குது, இல்லாமலாம் அவங்க சொல்லல. ஆனால் கட்டுக்கதை விளங்கல. ஹதீஸை வந்து எப்படி ஆய்வு பண்ணணும், நம்பகமானவர்கள் வழியா வந்தா தான் நம்ம ஏத்துக்கிறோன்னு இது ஒரு அடிப்படை நான் சொல்லிடுறேன். இந்த ஹதீஸுகளை வந்து நம்ம ஆய்வு பண்ணும் பொழுது சிலர் நம்பகமான ஆளு, சிலர் நம்பகமானவர் இல்லைன்ற உடனே அதை சரியான விதத்தில் நீங்க புரிஞ்சுக்கிறேன். இந்த நம்பகமானவர் இல்லைன்னு சொல்வதெல்லாம் சஹாபாக்களை கிடையாது. சஹாபி சொன்னதாக ஒருத்தர் அறிவிப்பார், அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பாரு, அவர் சொன்னதாக இன்னொருத்தர் அறிவிப்பாரு, அவர் சொன்னதாக நூல் ஆசிரியர் அறிவிப்பார். இந்த இவ்வளவு பேர் நல்லவங்களா இருக்கணும்.
இதுல எங்கேயாவது கோளாறு வந்துச்சுன்னா நம்ம ஏத்துக்க மாட்டோம். அந்த அடிப்படையில் சொல்லுகிறோம். ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்துக்கு பிறகு அவங்களுடைய அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்பட்ட மாதிரி ஹதீஸ் பாதுகாக்கப்படல. குர்ஆனை எழுத்துல ரெக்கார்ட் ஆக்கிட்டாங்க. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சஹாபியும் செவி வழியா கேட்டு அடுத்த ஆளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. புஸ்தகமா போட்டு வைக்கல, மொத்தமா தொகுத்து ஹதீஸ்கள் இருக்கல. செவி வழியா இருந்த காரணத்தினால அப்ப குர்ஆன் என்று சொல்லி யாருமே இட்டுக்கட்டி எதுவும் சொல்லிட முடியாது. இது குர்ஆன்ல இருக்குன்னு சொன்னாங்கன்னா எடுத்து பார்க்கறது குர்ஆன் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது புக் வடிவுல குர்ஆன் வந்துச்சு. புக்குன்னா அது பேப்பர் இல்லாம இருக்கலாம். மொத்த குர்ஆனும் அபூபக்கர் காலத்துல தொகுத்து நினைச்சிட்டாங்க, எலும்புலையும் தோல்லையும் தொகுத்து வச்சிருந்தாங்க. அப்ப இந்த குர்ஆன்ல இருக்குன்னு ஒருத்தன் விட்டு அடிச்சான்னு வைங்க, எங்கடா இருக்கு எந்த சூறாவுக்கு சொல்லு, அந்த 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 கட்ட உருவி பார்த்தா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும். அதனால குர்ஆன் என்ற பெயர்ல யாரும் இட்டுக்கட்ட முடியாம போய்விட்டது. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் செவி வழியா இருந்த காரணத்தினால ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வசதிக்கெல்லாம் இட்டுக்கட்ட ஆரம்பிச்சுக்கிட்டான். சொர்க்கா விற்கிறவன் என்ன செய்வான், சொர்க்கா தின்னா சொர்க்கத்துக்கு போவானா, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா 10 சொர்க்கா கூட விற்கும். சொர்க்கா விற்கிறவன் அந்த சொர்க்கா விற்பதற்கு யாரை பயன்படுத்திக்கிறான், என்ன புஸ்தகம் இல்லையில செக் பண்ணி பாக்குறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு இன்னைக்கு நமக்கு புகாரி இருக்கு, முஸ்லீம் இருக்கு, இன்னைக்கு நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அன்னைக்கு பாதுகாப்பற்ற காலம். அந்த மக்களை ரொம்ப ரொம்ப பாராட்டணும். ரொம்ப கஷ்டம். அந்த இதை வேண்டாம் விட்டு அடிச்சு நம்ப வைக்கிற காலத்துல அவங்க ரொம்ப சிரமப்பட்டு வடிகட்டி இருக்கிறாங்க. நம்ம காலத்துல வடிகட்டி வச்சாச்சு. இப்ப அந்த மாதிரிலாம் சொன்னா புக்கு காட்டுன்றோமே, புகாரின்னு சொன்னா நம்பர் சொல்லாட்டி நீங்க சட்டை பிடிச்சு கேட்கறீங்களே, அப்படி ஒரு உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த மாதிரிலாம் சொர்க்காதுன்னா சொர்க்கத்துக்கு போகலாண்டாங்க, கத்திரிக்காய் திண்டா அது நன்மைன்னு சொன்னாங்க. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு ஈமான் கொண்டது கத்திரிக்காய். கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் கொண்டு வழங்கல. முதல்ல ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொண்டது எதுவும் கத்திரிக்காய் தான். முதல்ல ஈமான் கொண்டுச்சான். கத்திரிக்காய்க்கு என்ன ஈமான் சொர்க்கனர், அதை பத்தி தான் சிந்திக்கிறது கிடையாது. கத்திரிக்காய் விற்கணும். கத்திரிக்காய் வியாபாரம் என்ன பண்ணிக்கிட்டான், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிட்டான். மன்னர்கள் அரசர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய புகழை பரப்பிக் கொள்வதற்காக என்ன பண்ணாங்க, அது மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தன்னை பற்றிய என்னை பற்றி ரசூலுல்லாஹ் முன்னெடுப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வச்சு 4 பேரை விட்டு அவங்க தங்களுடைய புகழுக்காக வேண்டி பொய்கள் இட்டுக்கட்டிக்கிட்டாங்க. இப்படிலாம் நிறைய காரணங்களுக்காக பொய்கள் இட்டுக்கட்டப்பட்ட காரணத்தினால் சொன்ன ஆட்களை எடை போட்ட வேண்டிய அவசியம் வந்துருச்சு. இல்லைன்னா இதெல்லாம் ஹதீஸா போயிருக்கும். இந்த மாதிரிலாம் அறிஞர்கள் ஆட்களை எடை போடாம இருந்தீங்கன்னு சொன்னா கத்திரிக்காய் சொர்க்கத்துக்கு போலாங்கிறதெல்லாம் என்னவாயிரும், ஹதீஸ் ஆயிரும். அதே மாதிரி தங்களுக்கு பிடிக்காதவர்கள்லாம் திட்டி, ஒவ்வொருத்தரும் திட்டி, யசீதை திட்டி ஹதீஸ் இருக்குது. யசீதுக்கு பிடிக்காதவர்கள் என்ன பண்றது, ரசூலுல்லாஹ்வை யசீதை திட்டினாங்க, இவனை பத்தி எச்சரிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு யசீதை பத்தி, முஆவியாவை பத்தி, ஹாரூன் ரஷீதை பத்தி, ஒவ்வொருத்தரை பற்றியும் திட்டியும் வாழ்த்தியும் ஹதீஸ்கள் உண்டு. அவன் தன்னுடைய வசதி தகுந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேரை பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான். அந்த பேருக்கு மரியாதை இருக்குல்ல, ரசூலுல்லாஹ்னா ஒரு மரியாதை இருக்குல்ல, உயிருக்கு மேல நம்ம மதிக்கிறோம்ல, அந்த ஒரு பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு இட்டுக்கட்ட ஆரம்பித்தார்கள். அதனால் தான் ஒரு செய்தியை சொன்னா சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு, உனக்கு சொன்னவன் யாரு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா எடை போட்டு நம்ப வேண்டிய நிலை ஏற்படுது. அவர் போய் சொல்றவரா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு, அவர் உலகத்துல வாழாத கற்பனை பாத்திரமா இருந்தா தூக்கி எறிஞ்சிரு. அப்படி எல்லாம் அடிப்படையில் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அதனால இதெல்லாம் செஞ்சா என்ன, ஆள் தெரியாட்டி என்னன்னு கேட்டிருக்கீங்கன்னா அப்ப அதெல்லாம் எடுக்க வேண்டி வந்துடும். எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு கேட்டா, சரி யாருன்னு தெரியும், ஒரு ஆள் அறிவிக்கிறாரு, ஒரு ஆளுன்னு வந்துச்சுல, அதை ஏத்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னீங்கன்னா அப்ப சொர்க்காதுன்னா சொர்க்கத்துக்கு போறது ஏத்துக்கணுமா இல்லையா? அதாச்சும் பரவாயில்லை. அழகான பெண்களை பார்த்து கொண்டே இருப்பது கண் பார்வையை கூர்மையாக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு அதிகம் எழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பிறகு அதையும் சொன்னாங்க, அழகான பொம்பளையை பார்த்துக்கிட்டே இருந்தா கண் பார்வை கூர்மையாகும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்களா, சொன்னாங்கன்னு அதிகம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிற வேண்டி வந்துடப்போம். ரசூலுல்லாஹ் பிறகு சொன்னவங்க அம்பட்டும் ஏத்துக்கிற முடியாது, ஃபில்டர் பண்ணணும், ஆய்வு பண்ணணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா என்பதை நம்மால் நம்முடைய சக்திக்கு உட்பட்டு பரிசீலனை பண்ணி ஏத்துக்கணும். அந்த அடிப்படையில் சொல்றோம். இதுல ஒரு கோளாறு யாருன்னு தெரியல, இந்த மாதிரி செய்திகள் தள்ளவில்லை என்று சொன்னால் அந்த மாதிரி செய்திகள்லாம் இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சிடும். ஃபில்டர் பண்ணி ஆகணும், ரெக்கார்டு இல்லாத காலத்தில் இருந்த காரணத்தினால். அதனாலதான் சொல்றோம் இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஏத்துக்கிற முடியாது. அதே மாதிரி யாசீனை இக்ரவுஹா அலா மௌத்தாக்கும், இறந்து போனவர்களுக்கு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. இறந்து போனவர்களுக்காக வேண்டி யாசீனை ஓதுங்க, இறந்து போனவர்களுக்கு அருகில். இந்த மௌத்தாக்கும் கூட சில அறிவிப்புகள் இருக்கு. இறந்தவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசீனை ஓதுங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் இருக்கு. எங்கெல்லாம் இந்த ஹதீஸ் இருக்குன்னு கேட்டா, அகமதுல இருக்கு, முஸ்னத் அகமதுல இருக்கு. முஸ்னத் அகமதுல 19415, 19416, 19427 ஆகிய 3 இடங்கள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது அகமதுங்கிற நூல்ல. அதே மாதிரி அபூதாவுதுங்கிற நூல்ல 2714 அந்த இடத்துல பதிவாயிருக்கிறது. தபரானி அவங்களுடைய கபீர்ங்கிற நூல்ல 20வது வால்யூம்ல 219வது பக்கத்துல அது பதிவாயிருக்கிறது. இப்னு மாஜாவுல 1511வது ஹதீஸாக அது பதிவாயிருக்கிறது. அதே மாதிரி இப்னு ஹிப்பான்ங்கிற நூல்ல 7வது வால்யூம்ல 269ஆம் பக்கத்துல பதிவாயிருக்கிறது.
பைஹக்கிங்கிற நூல்ல 6வது வால்யூம்ல 265வது பக்கத்தில் பதிவா இருக்கிறது. ஹாக்கிம்ங்கிற நூல்ல 1வது வால்யூம்ல 753வது பக்கத்தில் பதிவா இருக்கிறது. இந்த ஒரு செய்தி மூத்தா போன ஆட்களுக்கு யாசினை ஓதுங்க அப்படிங்கிற செய்தி, மூத்தானவர்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து யாசினை ஓதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி இவ்வளவு நூல்ல இருக்கு. எதுல இருக்குது? அகமதுல இருக்கு, அபுதாவுல இருக்கு, தபரானில இருக்கு, இப்னு மாஜாவுல இருக்கு, இப்னு ஹிப்பான்ல இருக்கு, பைஹக்கில இருக்கு, ஹாக்கிம்ல இருக்கு. இவ்வளவு இருக்குது. இவ்வளவு நூல்லையுமே யார் அறிவிக்கிறார்னு கேட்டா அபு உஸ்மான் என்பவர் தான் அறிவிக்கிறார். இது எப்படி வரும்னு கேட்டா, இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக மஅக்கல் இப்னு யஸார் என்ற சஹாபி சொல்கிறார். அந்த சஹாபி சொன்னதாக யார் சொல்றாருன்னு கேட்டா ஒரு மனிதர் தான் சொல்றாரு. சஹாபி சொன்னதாக ஒரு மனிதர் சொல்றார். அந்த மனிதருக்கு யார் சொன்ன, அந்த மனிதர் யார்கிட்ட சொன்னார்னு கேட்டா அவர் தன்னுடைய மகன் அபு உஸ்மான் சொன்னார். அபு உஸ்மான் என்பவர் தன்னுடைய தந்தை வழியாக அறிவித்தார் அப்படின்னு வருகிறது. அப்ப இந்த சஹாபி சொன்னதாக அறிவிக்கிற ஆள் யாருன்னு கேட்டா அபு உஸ்மானுடைய தந்தை. அபு உஸ்மானுடைய தந்தை அபு உஸ்மானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அந்த அபு உஸ்மான் சுலைமான் என்பவருக்கு சொல்லி, சுலைமான் அப்துல்லா இப்னு முபாரக்கு சொல்லி, அப்படி இந்த நூலாசிரியர்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன பார்க்கிறோம் கேட்டா, இந்த செய்தி இறந்து போனவர்களுக்காக யாசினை ஓதுங்க அப்படிங்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவதாக இருந்தால் அதுல உள்ள எல்லாரும் தெரிஞ்ச ஆட்களா இருக்கணும். இந்த அபு உஸ்மான் வர்றாரு பாருங்க, அவர் யாரு தேடி பாத்தீங்கன்னா இந்த அபு உஸ்மான்ங்கிறவர் யாருன்னே கிடையாது. லா யூரஃபு அபூஹு வலா ஹுவ. அபு உஸ்மான் யாருன்னு தெரியாது. அவங்க அத்தாண்டு வருத அபு உஸ்மானுக்கு யார் சொன்னது? அவங்க அத்தா சொன்னாராம். அபு உஸ்மானே யாருன்னு தெரியல, அத்தாவும் தெரியாது தானே. அபு உஸ்மான் ஒரு ஆள் சொல்றாரு, உனக்கு யாரையா சொன்னார்னு கேட்டா எங்க வாப்பா சொன்னார்னு சொன்னாருங்கிறாங்க. அபு உஸ்மான் என்றாலும் யாருன்னு என்று தெரியாது, அவங்களுடைய தகப்பனார்னு சொல்லப்படுறவர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி யார் சொல்றாருன்னு கேட்டா மீசானுல் இஅ்திதால்ல ரஹபி இமாம் அவர்கள் இத விமர்சனம் பண்ணும் பொழுது இவங்க யாருன்னே தெரியாத ஆட்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்னு ஹிப்பான் அவர்களும் சொல்கிறார்கள், இப்னு கத்தான் அவர்கள் சொல்கிறார்கள், ஜஹாலத்தி ஹாலி அபி உஸ்மான் அபிஹி. இதில் அபு உஸ்மான் என்பவர் யார் என்று தெரியவில்லை, அவங்க தகப்பனார் என்றால் யாருன்னு தெரியவில்லை. அதனால இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. யாரு தெரியாத அட்ரஸ் இல்லாத ஆள்கவரியா சொன்னா எப்படி ஏத்துக்கிறோம்? ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி சொன்னாருங்கிறீங்க. சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவர்கள் தாபியீன்கள். தாபியீன்கள்னா உங்களுக்கு ரெக்கார்டுகள் இருக்கணும். எந்த தாபி அவரு, அது யார் சொன்ன ஆள் பேர் என்ன, அது எங்களுக்கு தெரியணும். பேரு டீட்டெயில் எல்லாம் வேணும். அவர் பேரும் ரெக்கார்ட்ல காணா. அவர் யார்கிட்ட சொன்னார்னா அவருடைய மானுக்கு சொன்னாருங்க. அபு உஸ்மானுங்கிறீங்க. அபு உஸ்மான் உஸ்மானுடைய அத்தாண்டு தான் அர்த்தம். அவருடைய பேர் கூட சொல்லப்படவில்லை. அபு உஸ்மான்டா யார் அவரு, அதை காண. அபு உஸ்மான்டா யாருன்னு தெரியல, அபு உஸ்மானுடைய தகப்பனார்னா யாருன்னு தெரியல. அப்படிங்கிற காரணத்தினால் இது பலவீனம் என்று இப்னுல் கத்தான் அவர்களும் சொல்கிறார்கள். அதே மாதிரி தாரகுத்னி இமாம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஹாதா லைஃபுன் ஹதீஸுன் லைஃபுல் இஸ்னாதி மஜ்ஹூலுல் மத்னி. இது இதனுடைய அறிவிப்பாளர்கள் வரிசை ரொம்ப பலவீனமா இருக்கிறது. இதனுடைய கருத்தும் ஒரு குழப்பமாக இருக்கிறது. செத்து போன நாளுக்கு முன்னாடி யாசினை ஓதணும், இது ஒரு கருத்தும் சரியா இல்ல, சொல்லக்கூடிய ஆளும் சரியா இல்ல, ரெக்கார்டு சரியில்லை என்று சொல்லி தாரகுத்னி இதை பதிவு பண்ணி இருக்கிறாரு. அவரும் அதை சரியில்லைங்கிற கருத்தை அவர் சொல்லுகிறார். வலா யஸ்ஹு ஃபில் பாபி ஹதீஸுன். இந்த கருத்தை சொல்லுகிற ஒரு ஹதீஸும் சரியான ஹதீஸ் கிடையாது. அப்ப இவ்வளவு நூல்கள்ல எழுதப்பட்டிருக்கு, இறந்து போனவர்களுக்காக வேண்டி அவங்களுடைய பக்கத்துல யாசினை ஓதுங்க எழுதப்பட்டிருக்கிறது. அதை சொன்ன ஆள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிற ஆள் யாருன்னு கேட்டா ரெண்டு பேர் சொல்றாங்க. அந்த ரெண்டு பேர் யாருன்னு தெரியல. ஒரு ஆள் சொல்றாரு ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அவர் தனக்கு தகப்பனார் சொன்னதாக சொல்றாரு. அந்த ஒரு ஆள் யாரு, ஒரு ஆளு தான். அவர் தகப்பனார் யாரு, அவர் ஒரு ஆளு தான். ஒரு ஆள் சொன்னார் என்பதுதான் ரெண்டு இடத்துலயும் வருதே தவிர இதை எப்படி நம்ம அமல் செய்ய முடியும்? இது வாழ்க்கையில் எப்படி கடைப்பிடிக்கிறது? யாருன்னு அட்ரஸ் இல்லாத ஆட்கள் வழியாக அறிவிக்கப்படுமையானால் அதை செய்யக்கூடாது. இந்த மூத்தானவர்கள் மத்தியில் ஓதுவது என்பது தப்புன்னு விளைக்கிறோம். இது மார்க்கத்தில் உள்ளது கிடையாது. பக்கத்து மூத்தானவங்க பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டு யாசினை ஓதுவது என்பதை ஒரு இபாதத்தாக ஆக்கினார்களே ஆனால் குற்றம் ஏற்பட்டுவிடும். குர்ஆன் தானே ஓதுனா என்னன்னு கேட்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் ஏற்பட்டுச்சா இல்லையா? மௌத் 20ஆம் நூற்றாண்டு கண்டுபிடிப்பா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மௌத் இருந்தது. அவங்களுடைய மனைவி மௌத்தா போனாங்க, அவங்களுடைய மகள் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய மகன் இப்ராஹிம் மௌத்தா போயிருக்கிறாங்க, அவங்களுடைய சின்னப்பா மௌத்தா போயிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிற காலத்தில் எத்தனை சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டும் இயற்கையாகவும் மரணம் அடைந்திருக்கிறார்கள். அவங்களுக்காக வேண்டி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமாட்டில் உட்கார்ந்து யாசின் ஓதுங்கன்னு சொன்னாங்களா? நடைமுறைப்படுத்தினாங்களா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒரு இபாதத்தை நம்மளா உண்டாக்கணும்னு சொன்னா அது ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுன்னு சொன்னமே அது கொண்டே விட்டுரும். மார்க்கத்தில் ஒண்ணு இருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் மனைவி கதீஜாவுக்கு செஞ்சிருப்பாங்க.
இல்லன்னா ருக்கையா மகள் ருக்கையாவுக்கு செஞ்சிருப்பாங்க, இல்லன்னா மகன் இப்ராஹிமுக்கு செஞ்சிருப்பாங்க, சின்னப்பா ஹம்சாவுக்கு செஞ்சிருப்பாங்க, தம்பி ஜாபர் இப்னு அபி தாலிபுக்கு செஞ்சிருப்பாங்க. எவ்வளவு உறவினர்கள் இறந்து போயிருக்காங்க, யாருக்காக செஞ்சாங்களா? அல்ல ரசூலுல்லாஹ் மூத்தா போன பிறகு அவங்களுக்காக வேண்டி அபூபக்கர் உமர் இது செஞ்சாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய மகள் பாத்திமா தன்னுடைய தகப்பனாருக்காக வேண்டி இதை செஞ்சாங்களா? இல்ல. அப்ப ரசூலுல்லாஹ் செய்யாத ஒரு இபாதத்தை, ஒரு காரியத்தை இபாதத்தை நினைத்துக் கொண்டு இறந்து போனவர்களை தலைமாட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறோம்? குர்ஆனை ஓதி கொண்டிருக்கிறோம், யாசீனை ஓதி கொண்டிருக்கிறோம். இது ஒரு தவறான ஒரு செய்தி. அதே மாதிரி பஸார் என்ற ஒரு நூலில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியில என்ன வருதுன்னு கேட்டா, ஹுமைத் அல் மக்கி அப்படின்னு ஒரு ஆள் வர்றார். ஹுமைத் அல் மக்காவை சேர்ந்த ஹுமைதுன்னு வருது. ஹுமைத் அல் மக்கின்னா மக்காவை சேர்ந்த ஹுமைது. அட மக்காவை சேர்ந்த ஹுமைது யாருப்பா அவரு? அவர் என்ன, அவருடைய வாப்பா பேர் என்ன, அது தெருவு என்ன, என்ன கேரக்டர் அவரு? அதெல்லாம் கிடையாது. மக்காவை சேர்ந்த ஹுமைது. இப்படித்தான் இருக்கிறது. அறிவிப்பாளர் 5 லட்சம் அறிவிப்பாளர்கள் வரலாறு பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 5 லட்சம் பேரோட இருக்காருல இவர் காணா, ஹுமைத் அல் மக்கிங்கிற ஆளை காணா. அப்ப யார் என்று தெரியப்படாதவர்கள் வழியாகத்தான் இது அறிவிக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால இது மாதிரியான ஒரு மேட்டர்கள்லாம் தவிர்க்கணும். இறந்து போனவர்களுக்காக வேண்டி நம்ம இந்த யாசினை ஓதுறது, குர்ஆனை உட்கார்ந்து ஓதுவதெல்லாம் கூடாது. இன்னும் சொல்ல போனால் அந்த யாசின் சூறாவே அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்குது. இவங்க இந்த பலவீனமான ஹதீஸை வைத்துக் கொண்டு, இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸை வைத்துக் கொண்டு அமல் செய்யறாங்களே. யாசின்ல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான்? லியுன்திர மன் கான ஹய்யன். இந்த குர்ஆன் அருளப்பட்டது எதற்கு என்று கேட்டால் உயிரோடு உள்ளவர்களை எச்சரிப்பதற்காக. அல்லாஹ் என்ன சொல்றான்? யாசின் சூறாவிலே சொல்லி காட்டுகிறான், லியுன்திர மன் கான ஹய்யன், ஹயாத்தோடு இருப்பவனை எச்சரிப்பதற்காக இந்த குர்ஆனை அருளி இருக்கிறோம்ங்கறான். அப்ப உசுரோடு உள்ளவனுக்கு எச்சரிப்பதற்கு யாசினே சொல்லுது. இல்ல செத்து போன ஆட்களுக்கு பார்சல் பண்றதுக்கு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அல்லாஹ் எதுக்கு இந்த யாசீனை தந்திருக்கான், குர்ஆனை தந்திருக்கான்னு கேட்டா, உசுரோட வாழ்கிற மனிதனுக்கு எச்சரிக்கை செய்வதற்கு, எப்படி வாழ்ந்தால் நீ வெற்றி அடையலாம் அந்த மாதிரி அறிவுரைகள் சொல்வதற்காக வேண்டி வந்த ஒரு குர்ஆனை இறந்து போனவர்களுக்கு ஓதி இருந்தாங்க. அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை பாழாக்கி கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இறந்து போற கட்டத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்காக வேண்டி ஒன்னே ஒண்ணுதான் நமக்கு அனுமதி இருக்கிறது. என்ன அனுமதி இருக்குது? அது மூத்தா போன ஆளுக்கு இல்ல, மௌத்தை நெருங்கி விட்டவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுக்கலாம் இருக்கு. சக்கராத்துல இருக்கிறார்னு சொன்னா லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ், மரணத்தை நெருங்கி இருக்கக்கூடியவருக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக் கொடுங்கள். மூத்தானவர்களுக்கு அங்க வருது, மூத்தானவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கள், சொல்லிக் கொடுக்க இயலாது. சொல்லிக் கொடுங்கள் என்றால் அவர் சொல்ல வைக்கணும். அதனால இந்த மௌத்தாங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்கணுங்கிறாங்க? மௌத்தை நெருங்கியவர்கள். மௌத்தா போன ஆளுக்கு சொல்லிக் கொடுக்கல, திருப்பி அவர் சொல்ல மாட்டாரு. திருப்பி அவர் சொன்னாதான் லக்கினு தல்கீன்ங்கிற வார்த்தைக்கு பொருள் வரும். அப்ப லக்கினு மௌத்தாக்கும், மரணத்தை நெருங்கியவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி. நாளைக்கு இன்னைக்கு எழுத்துக்கிட்டு கிடக்கிறாரு, அவர் என்ன செய்யணும்? சும்மா அதாவது புலம்பிடாம அல்லாஹ்வா இல்ல வேதனையில சொல்லிடக்கூடாது. அவர் வேதனையில தப்பு தவறா புலம்பிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செய்யணும்? லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை பார்த்து என்ன செய்வார்? அவரு சொல்லுவார், சொல்லிக் கொடுங்க. அது ஒரு சுன்னத் இருக்கிறது. அது சஹீஹ் முஸ்லிம்ல 1523 1524வது ஹதீஸ்ல முஸ்லிம்ல ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதான் இறந்து போனவர்களுக்கு செய்யறதா வருதே தவிர இந்த மாதிரி யாசினை உட்கார்ந்து ஓதுறதெல்லாம் கிடையாது. இது போக என்ன